தருண் மாமா, தருண் மாமா. என்னம்மா செல்லம், வாங்க வாங்க. நீங்க அழுதீங்களோ? இல்லம்மா, இல்ல. அம்மா கிட்ட வா. மாமா, ஏன் அழுதுன்னு சொல்லுங்க மாமா. நான் ஈக்க மாமா. என்ன வேணாலும் ஏன்ட்டு சொல்லுங்க மாமா. நான் உங்களுக்கு ஈக்க. ஆமா மாமா. அதுல கவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களோ, அதான் நீங்க அழுதீங்களோ? அக்கா போட்டோம், நாங்க ஈக்கோம் மாமா. நீங்க இருக்கும்போது நான் எதுக்கிட்ட அழ போறேன்? என் தங்கங்கள வாங்கடா. உங்களை சின்ன வயசுல தூக்கி வளர்க்க அது வீண் போகலடா. ஆறு சொல்ல வந்திருக்க ஆள பாரு. வாங்கடா வாங்க. கவலைப்படாதீங்க மாமா, நாங்க உங்க கூட இருப்போம் மாமா. தருண் மாமா, என்னம்மா என்ன? நீங்க அழுதா எங்களுக்கு அழுகையா வருது மாமா. அழாதீங்க மாமா, நாங்க ஈக்கோலாம் மாமா. உங்க கூடயே இருக்க மாமா. உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் மாமா. அழாதீங்க மாமா. மாமா, உங்களுக்கு எப்ப காலு கை சரியாகும்? நீங்க எந்திரிச்சு வரணும் மாமா. பழைய தருண் மாமாவா எந்திரிச்சு வரணும். பைக் ஓட்டணும் மாமா. அந்த பைக்ல நாங்க ஏறி உட்காரணும் மாமா. நாங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இன்னும் சிபிட போங்க மாமா, இன்னும் சிபிட போங்க மாமான்னு சொல்லணும். நீங்களும் சிபிட போணும் மாமா. நீங்க எந்திரிச்சு வரணும் மாமா. எங்களுக்கு பழைய தருண் மாமா வேணும். ஆமா, பழைய தருண் மாமா வேணும். அழக மாமா, அழுக நல்ல இல்ல மாமா. அழுக மாமா வேண்டாம் மாமா. நீங்க எந்திரிச்சு வாங்க மாமா. நாங்க இருக்கோம் மாமா. ஆறு அக்கம்மா நாங்க விட்டுட்டு போக மாட்டோம் மாமா. உங்க கூடயே இருப்போம் மாமா. இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும்? இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இங்க வாங்கடா செல்ல குட்டிகளா. செல்லுங்களா, நீங்க போதுண்டா. உங்களுக்காகவே மாமா வருவேன்டா. உங்களுக்காகவே மீண்டும் வருவேன். இதுக்காகவே நான் வாழணும்டா. இதுக்காகவே நான் நல்லா வாழணும்டா. உங்களுக்காக வருவேன். உங்களுக்காக மீண்டும் வருவேன்டா. என் மேல உசுரையே வச்சிருக்கீங்கடா. உங்களை பச்சை புள்ள நினைச்ச இல்லடா. நீங்க தாண்ட இனிமேல் என் உசுரு. உங்களுக்காக நான் வாழ்வேன். உங்களுக்காகவே நான் வாழ்வேன்டா. இது போதும் மாமா. மாமா, நாங்க உங்க கூட இருப்போம் மாமா. இனி எங்கேயுமே போக மாட்டோம் மாமா. என் மேல அவ்வளவு பாசமாடா உங்களுக்கு. உசு மாமா, உசுரு. எங்களுக்கு எல்லாரோட உங்க ரொம்ப பிடிக்கும் மாமா. நாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கூப்பிங்க. எங்களை வெளில கூட்டி போவீங்க. எல்லாம் நீங்க தானே மாமா பண்ணுவீங்க. அதான் எங்களுக்கு உங்க ரொம்ப பிடிக்கும் மாமா. பாரு ஆதிரா, பாரு எப்படி உங்க அம்மா கடக்கான்னு பாரு. உன் கல்யாணத்தை கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டவ எப்படி கடக்கா பாரு ஆதிரா, எப்படி கடக்காடு பாரு. டாக்டர் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான் கேட்டு கொடுத்துருக்காரு. ஐயோ, நீ என்ன பண்ண போற ஆதிரா? எப்படி நம்மள தாவிக்க விட்டுட்டு அம்மா போய் சேர்ந்துருவா போலங்க. No. 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 No, mommy. No, mommy. இல்ல, என் மம்மி என்னை விட்டு போக விட மாட்டேன். மம்மி, மம்மி கண்ணு தருங்க மம்மி. எனக்கு பயமா இருக்கு மம்மி. மம்மி கண்ணு தருங்க மம்மி. எங்காடி கண்ணை தரப்பா. அதான் டாக்டர் 1 மணி நேரம் கேடு கொடுத்துட்டு போயிட்டாவளே. உன் மாமங்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. மம்மி, என்னை விட்டு போயிடாதீங்க மம்மி. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க மம்மி. மம்மி, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க மம்மி. மம்மி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் மம்மி. என் கூட பேசுங்க மம்மி. என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க மம்மி. நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன். உங்க ஆசை எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றுறேன். ப்ளீஸ் மம்மி. மம்மி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் மம்மி. நீங்க என்ன செய்ய சொன்னாலும் செய்கிறேன் மம்மி. என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க மம்மி.
டாடி இல்ல, நீங்க இல்லைன்னா நான் என்ன செய்வேன் மம்மி? இப்பதான் பாயிண்ட்க்கு வந்திருக்கா. என்ன சொன்னாலும் செய்வாளாம், எப்படி சொன்னாலும் செய்வாளாம். உன் மாமா தான் தூக்கி கொண்டு வந்து போட்டிருக்கான், அவனை பாரு. மம்மி மம்மி மாமா மாமா, அம்மாவை காப்பாத்துங்க மாமா. மம்மி எனக்கு வேணும் மாமா, ப்ளீஸ் மாமா. அதெல்லாம் டாக்டர் பார்த்துட்டு தானே இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இல்ல, 1 மணி நேரம் தான் கடு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள கண்ணை திறக்கலன்னா காலம்பரி மேலாகும் போய் சேர்ந்துருவா. ஆவிரானாவே ஆயிருவாள. ஐயோ மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. மாமா அம்மா காப்பாத்துங்க மாமா, ப்ளீஸ் மாமா. காராம்பரி, இந்த கண்கொள்ளாத காட்ச பார்க்கறதுக்கு கண்ணை தர. இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய்? அங்க கொஞ்சம் பாரு. நாம நினைச்சது நடந்துரும் நினைக்க. அம்மாவை கொக்கி போட்டுட்டா விழுந்துருவான். மாமா மாமா, அம்மா எனக்கு வேணும் மாமா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா மாமா ப்ளீஸ் மாமா. அம்மா என்ன நானாதி ஆயிருவேன் மாமா. ஏன் அதான் உன் மாமா இருக்கானு உன்னை பார்த்துக்க மாட்டேன்னா? ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா, ஏதாவது பண்ணுங்க மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதிரா. மாமா மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. சரி சரி, அதான் நான் இருக்கல, பார்த்துக்கிறேன் விடு. உன் மாமா பார்த்துக்கிடுவா, நீ பயப்படாதம்மா. காராம்பரி, நாம நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டு காராம்பரி. ஏமா ஆதிரா, நீ மாமா கிட்ட நின்னுக்க, டாக்டர் போய் பார்த்துட்டு வரேன். பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வச்சாச்சு, இனி பத்திக்கும். கரெக்டா வேலையை பார்த்துருவாளா இந்த தங்கம்? மாமா மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தேவையில்லாம அழுதுட்டு இருக்காத. அம்மா ஏதாவது சொன்னாங்களா மாமா? சொல்லுங்க மாமா, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இந்த ஒரு ஆதாரம் போதாது அன்னக்கிளி குடும்பத்தை தரமட்டமாக்கிறதுக்கு. அற என்ன அழகா போஸ் கொடுத்திருக்காவனே. புருஷன் மண்ணாட்டி கூட இப்படி கட்டிட்டு நிக்க மாட்டாவ. நல்லா இருக்கு, இதை அப்படியே தேன்மொழிக்கு அனுப்பி வைப்போம். ஏன்டா ஏன்? நீங்க சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்கு தான். நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் இனி ஒரு நாள் கவலைப்பட மாட்டேன்டா. நிஜமா என் தங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? காதாம்பரி பெருசா ஏதோ பிளான போட்டிருக்கா, என்னன்னுதான் புரிய மாட்டேங்குது. நிச்சயதார்த்தம் பண்ண வார எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில தனக்கு முடியாம கிடக்குற மாதிரி போய் கிடக்குறா. இதுல ஏதோ ஒரு பெரிய உள்குத்து இருக்குது. ஐயோ, இதுல என் அண்ணக்கிளி குடும்பம் மாட்டிடக்கூடாது, அண்ணக்கிளி மருமக்கமார் மாட்டிடக்கூடாது. இல்ல, நான் என்ன பண்ணட்டும்? அவ என்ன பண்றா, யாது பண்றான்னு எதையும் என்னால யூகிக்கவே முடியலையே. ஏதாவது பெருசா பண்ணிருப்பாளா? நான் அவகிட்ட கையெழுத்து கேட்டதுக்கு அப்புறம் தானே இந்த டிராமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் கையெழுத்து கேட்ட உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டாலே. இப்ப என்ன பண்ண? நான் அவகிட்ட கையெழுத்து வாங்கி ஆகணும், இல்ல ஏமாத்தி அது கையெழுத்த வாங்கணும். இப்ப ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பா. இப்போ போய் அவகிட்ட கை நட்ட வாங்கிட்டேன், என்ன ஆனாலும் சரி அவகிட்ட இந்த கையெழுத்த வாங்கி ஆகணும். இல்ல அன்னைக்கு குடும்பத்தை தர மட்டுமாக்கிடுவா. எதையும் செய்ய துணிஞ்சவா. என்னங்க பழமா யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன ஆதிரா ஹாஸ்பிட்டல் இருக்கா, இந்த நேரத்துல தருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் உண்டு. ஏங்க இந்த மாதிரி நேரத்துல தருணுக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியமா இப்போ. உனக்கு என்ன தெரியும்? அங்க அவன் என்ன பிளான் போட்டுக்கான உனக்கு என்ன தெரியும்? அவ தருண பழி வாங்குறானாம். அவன் காலத்துக்கும் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறா. இத காரணம் காட்டியே அவன் இன்னும் நிறைய வேலைக்கு பிளான போட்டிருக்கா. விட மாட்டேன், அவன் நினைச்சது நடக்க கூடாது. என்னங்க புதுசு புதுசா என்னமோ பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு ஒண்ணு தெரியாது, தருணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். ஏங்க நல்லா இருக்க பையனை கல்யாணம் பண்ணதுக்கே அப்படி இப்படின்னு பேசுற உலகம், தருணுக்கு இப்ப எப்படிங்க? உனக்கு தெரிஞ்சு இல்லங்க, அவளை பிள்ளைக்கு பிள்ளையா தோழனுக்கு தோழனா பாக்குறவ தாங்க வேணும். சரிதான், ஆனா
அவ காலத்துக்கும் தருணை இப்படி வேதனைப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி வச்சிருக்கா. கொஞ்சம் பொறுமையா பாக்கலாங்க. இல்ல, காதம்பரி அடுத்த பிளான ரெடி பண்ணிட்டா. என்னங்க சொல்றீங்க? எனக்கு என்னமோ நடக்க கூடாதெல்லாம் நடக்கிற மாதிரியே ஃபீலா இருக்குது. அப்பெல்லாம் அத்தை விட மாட்டாங்க, நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க. நான் எடுக்காம வேற யாரும் எடுப்பா? வேற யாரையும் நம்ம வீட்டுல அவ டார்கெட் பண்ணிடக்கூடாது. எனக்கு அதான் பயமா இருக்குது. இங்க பாரு, உன்னையே கிஷோருக்கும் தேன்மொழிக்கும் உடனே கல்யாணத்தை பண்ணணும். இல்ல தருணுக்கும் உடனே கல்யாணத்தை பண்ணணும். ஏதாவது ஒண்ணு லேட்டா ஆனாலும் சரி, ஏதோ ஒரு நடக்க கூட சம்பவம் நம்ம வீட்டுல நடக்கும். என்னங்க பயங்காட்டுறீங்க? உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து முடிவு எடுங்க. நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். இந்த நேரத்துலயா? முக்கியமான ஏதோ கேஸா வர சொல்லிருக்காங்க. எங்க மணி நைட்டு 1:30. தெரியல எதுக்கு இப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஒரு நாள் கூப்பிட மாட்டாங்க. சரி, என்னன்னு பாத்துட்டு வரேன். எங்க இந்த நேரத்துல வேண்டாங்க, காலையில 5 மணிக்கு போங்க. நம்ம அப்பாட்டி ஸ்டேஷன் தானே நினைச்சுதான் போறதுக்கு. நீ வேற. என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க. நைட்டு 1:30. சரி, நீ கவலைப்படாம படுத்து தூங்கு. நீ டென்ஷன் எடுக்காம படுத்து தூங்கு. நான் காலையில பாரு. கண்டிப்பா காலையில வந்துருவேன். நீ பயப்படாம படுத்து தூங்கு. எங்க தூக்கம் வரும்? நான் நீங்க இருக்கீங்கன்னா வந்தேன். அப்படி நினைச்சா நானும் இருந்தேன். ஆனா என்னன்னு தெரியல. சரி, நான் போயிட்டு வரேன். நேரிட்டு பார்த்து போங்க. எங்க வண்டில மெதுவா போங்க. போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். சரியா? இன்னைக்கு நீ தூங்குற மாதிரி தான். சரி, நான் போயிட்டு வரேன். ஏங்க சரி சரி, போயிட்டு வாங்க. என்ன சொல்றாவ? என்ன பிளான் போட்டிருப்பா? ஒருவேளை ஜோடியை மாத்தி விடலாம் நினைச்சிருப்பாளோ? அவளுக்கு எப்பவுமே கிஷோர் மேலதான் கண்ணு. ஒருவேளை ஆதிர அவ கிஷோருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சிருப்பாளோ? ஆத்தே, ஒருவேளை அப்படி நினைச்சிருந்தா? ஐயோ, அப்புறம் தேன்மொழி வாழ்க்கை. ஐயோ, பெரிய நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துருமே. இதெல்லாம் நடக்கக்கூடாது. கண்டிப்பா காதம்பரி அப்படிதான் நினைச்சிருக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆதிராக்கும் கிஷோருக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பா. நாம அவசரப்பட்டு தருணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணனாலும் இந்த ஆதிராவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஓஹோ, காதம்பரி நீ இப்படிதான் பிளான போட்டிருக்கியா? என்னமோ நடக்குது, என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை காதம்பரி இப்படி பிளான போட்டிருப்பாளோ? ஒருவேளை அப்படி போட்டிருப்பாளோ? இல்ல, அப்படியாதான் இருக்கணும். என்ன மீனம்மா, தூங்கலியா? இல்லனே, எப்படி தூக்கம் வரும்? ஏனே, அந்த காதம்பரி என்னன்னே பிளான போட்டிருப்பா? உனக்கே புரியலையா? எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா அப்படி இருக்குமான்னு சந்தேகம். நீ சொல்லுறது சரியா தப்பா நான் சொல்லுதேன். எனக்கு தெரிஞ்சு காதாம்பரி கிஷோருக்கு தான் ஆதிராவை கட்டிப்பான்னு நினைக்கிறேன். அதுல என்ன சந்தேகம்? அதுக்கு தானே இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம்னு அவளுக்கு தெரியுமே. அப்ப அதை பண்ண மாட்டாள. என்ன சொல்ற? அவ பிளான் அதானே நமக்கு தெரியும், அது அவளுக்கும் தெரியுமே. அதனால இப்ப எனக்கு அங்கதானே இடிக்குது. சத்தியமா கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா. ஆனா அதுக்கு பதில் பெருசா என்னமோ பண்ண போறானே, அதான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உசுரே போனாலும் கிஷோர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, அப்படி மட்டும் காதாமரை முடிச்சிட்டா அன்னத்தையோட உண்மையான சீர்வத்தை அவ பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால அந்த மாதிரி வேலையில இறங்க மாட்டா. நீ சரி தோத்துற போலுக்க. நான் இப்படி யோசிக்கிறிய? இப்படிதானே யோசிக்கணும். கரெக்ட், நீ சொல்றது சரிதான். அப்படியெல்லாம் ஆதிராவ அம்மா மருமகளை ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்படியே ஏத்துக்கிற நிலைமை வந்துச்சுன்னா அம்மாவோட உண்மையா சீர்வத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்ப என்ன பண்ணுவா? அதான் இப்ப என்னோட கேள்வி. என்ன பிளான போட்டிருப்பா? என்னம்மா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. எனக்கு குழப்பம்லாம் இல்ல. அப்படின்னா பயமா இருக்குது. ஆகா, இவ எதையோ சொல்ல வாதா, ஆனா எனக்கு சொல்ல தெரியல. நீ உன் மனசுக்கு தான் சொல்லு பாப்போம். சரினே, என் மனசுல தோணுதெல்லாம் நான் சொல்றேன், கேளுங்க. இப்ப காதாமரி அத்தைய பழி வாங்குறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுதாளா, இல்ல ஒட்டுமொத்த சொத்தும் தனக்கு வேணுங்கிறதுக்காக பண்ணுதாளாங்கதான் இப்ப என் சந்தேகம். இப்ப சொத்துனா கூட அதுல கூட கிஷோர் வருவான். என்ன சொல்லுத? நான் முக்கியமான ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ரகசியத்தை என்னோட முடிச்சுக்கலாம் தான் நினைச்சேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டுனா இந்த குடும்பத்துக்கு நானே துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். என்ன மீனா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, முக்கியமான ஒரு ரகசியம் சொல்ல போறேன். நீங்க என்ன கூட பிறந்தவளா பாக்குறதுனாலதான் நான் இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்ணேன். முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். சரி, சூழ்நிலை ஒண்ணும் அதுக்கேற்ற மாதிரி வரலையே நினைச்சேன். சர்வீஸ்ல சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு தகுதியானவர் இல்ல. மனுஷனா எப்பவும் ஒரே மனநிலையில இருக்கணும். நீங்கள் தான் தப்பு பண்ணினீங்க. ஆனா என்னைக்கு மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்தீங்களோ அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து பின்வாங்கவே இல்லை. தினேசன்கிட்டே சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா பாவம், அவருக்கு குடும்ப பாசம் அதிகம். தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஆனா நீங்க அப்படி இல்ல. பிரச்சனைன்னு வந்தா முதல்ல நிப்பீங்க. குடும்பத்தையும் நினைக்க மாட்டீங்க, தன்னையும் நினைக்க மாட்டீங்க. அதனாலதான் தைரியமா இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டுனா அதை நீங்க தான் பார்க்கணும். நான் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன். அப்படிலாம் உனக்கு எதுவும் ஆக மாட்டேன். என்ன சொல்லுமா? எல்லாரும் தூங்கிட்டாங்க. அத்தா, இப்பதான் தூங்குனாங்க பார்த்தேன். அண்ணா, முக்கியமான விஷயம், என்ன நீங்க தப்பாவும் நினைக்க கூடாது. என்ன இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ மறைச்சிருக்கேன்னு. உன் சூழ்நிலை அப்படி. நானும் தான் அப்படிதான் பண்ணுவேன். என்னம்மா சொல்லு.